நால்வகை நிலங்கள். தமிழர்கள் நிலத்தை 4 வகையாகப் பிரித்தார்கள். அவை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். ஆறு தொடங்கி முடிகிற நிலப்பரப்பை 4ஆகப் பிரித்தார்கள். மலையில் ஆறு தொடங்கி காடு வழியாக வயலில் வந்து கடலில் முடிகிறது. ஆறு ஏன் மலையில் பிறக்கிறது என்றால், மலை உயர்ந்த பகுதி. மலையில் மேகங்கள் வந்து சூழும். மலையை மேகங்கள் சூழ்வதற்கு காரணம், மலை கூம்பு வடிவில் இருப்பதால் அது பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கும். இயற்கையிலேயே இருக்கும் மலைகள் பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கும் போது எங்கெங்கோ இருக்கும் மேகங்களை தன்னை நோக்கி கொண்டு வந்து மலையில் மழையை பொழியும். மலையில் பெய்த மழை நீர் ஆறாக காடு வழியாக ஓடி மனிதர்கள் நாகரிகமாக வாழும் பகுதிக்கு வரும்போது அவர்கள் நீரை தேக்கி வைத்து விவசாயம் செய்தனர். மருத நிலத்தில் மிஞ்சிய நீர் கடலில் போய் சேரும். ஆறு தொடங்கி முடியும் இடத்தை 4 வகை நிலங்களாக பிரித்தனர். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். குறிஞ்சி மலையும் மலையோடு சேர்ந்த பகுதி வரை. முல்லை காடும் காடு சார்ந்த பகுதி வரை. மருதம் வயலும் வயலோடு சார்ந்த பகுதி வரை. நெய்தல் கடலும் கடல் சார்ந்த பகுதி வரை. பாலை நிலம் என்று ஒரு நிலம் இல்லை. குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் மழை இல்லாத காலங்களில் வறட்சி காரணமாக பாலை ஆகிறது. மருத நிலத்தில் நீரை தேக்கி வைக்கும் முறை இருந்தது. மழை இல்லாத காலங்களில் தேக்கிய நீரை பயன்படுத்தினர். நெய்தல் கடலில் நீர் இருந்தது. எனவே மருத நிலமும் நெய்தல் நிலமும் பாலை ஆகாது. பாலை என்ற ஒரு நிலம் இல்லை. மலையில் பிறந்த ஆறினால் தான் மற்ற நிலங்கள் செழிக்கின்றன. இயற்கையின் இயல்பான அழகு மலையில் இருக்கிறது. எனவே பாலை நிலம் என்று ஒரு நிலம் இல்லை, அது செயற்கை நிலம்.